சிவன் கோவிலுக்கு போகலாமா? அதுவும் 1600 வருஷம் பழமையான சிவன் கோவில் சீர்திருத்த பணி நடக்குது. அங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஹே ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் இருக்குது. ரிஷபேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா சிவனோட நந்தி. எதிர்க்கில் ரொம்ப அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் சீர்திருத்த பணியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மகா கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டமாக நடந்துச்சு. அதோட வீடியோ தான் நான் இப்போ போகிறப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். மகா கும்பாபிஷேகம் காலையில் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் நைட்டு தான் கோவிலுக்கு போனோம். ரொம்ப சீரியல் கொத்து அந்த டெக்கரேஷன் அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கனாலே தெரியும். நைட்டு பகல் மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக லைட்டு ஒரு 2-3 தெருவுக்கு ஃபுல்லாக லைட் போட்டிருந்தாங்க. பாருங்கள், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக லைட்டு சிக்கு சிக்கு சிக்குன்னு இருந்துச்சு. அண்ட் இதுதான் யாகசாலை. அந்த யாகம் நடத்துவாங்கள்ல, 1 வீக்காக யாகம் நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்கு ரெடி பண்ணது தான் இது. பார்க்குறதுக்கு கோட்டை மாதிரி இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு உள்ளே வந்துட்டோம். நந்தியை கும்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இதுதான் பார்த்திங்கன்னா கருவறை. இதுக்குள்ளே தான் சிவன் லிங்கமாக இருக்கார். அண்ட் இது உள்ளே நாங்கள் போகல, பார்க்கல. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் போயிட்டோம். அதுவும் இல்லாமல் கூட்டம் நிறைய இருந்துச்சு. வெளியே வரையும் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் உள்ளெல்லாம் போகல. வெளியே சுற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபேமிலியாக உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கருவறையோடைய கோபுரம். ரொம்ப கோபுரமுடைய வேலைப்பாடு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பெயிண்டிங் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சிலைக்குமே ரொம்ப நுணுக்கமாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் கண்டிப்பாக திருவண்ணாமலை வந்தீங்கன்னா செங்கம் இந்த ரிஷபேஸ்வரர் ஆலயம் பார்த்துட்டு போங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த மரம் பார்த்திங்கன்னா வில்வ மரம் இருக்கும். அந்த மரத்தை கிறிஸ்மஸ் ட்ரீ சொல்லுவாங்க பார்த்திங்களா, அழகாக சீரியல் கொத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்களே, அதை விட அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்திருக்கணும். திருவிழா மாதிரி, சின்ன ஊர் தான் செங்கம், ஆனால் திருவிழா மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம். ஃபுல்லாக நிறைய கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா முருகர் கோவில். சிவன், அதுக்கு பக்கத்தில் முருகர், வள்ளி தெய்வானை, அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் இருப்பாங்க. ஸோ இதான் இந்த கோவிலில் இதுதான் இருக்கும். அப்படியே எதிர்க்கில் பார்த்திங்கன்னா சனி பகவான் 9 நவகிரகங்கள் இருக்கும். அண்டு இது வெளியே அந்த கோட்டை மாதிரி போட்டிருந்தாங்கல்ல யாகசாலைக்கு, அதுதான் இது. அந்த யாகசாலையில் சிவபெருமானுடைய உருவ சிலை, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்வதி, கீழே இருக்கிறதுமே பார்வதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் மகா கும்பாபிஷேகம் 9 to 10 முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாணம் செஞ்சாங்க. நான் இது வரைக்கும் திருக்கல்யாணம் சிவன் பார்வதிக்கு பார்த்ததே கிடையாது. இந்த வருஷம்தான் நான் சிவன் பார்வதிக்கு திருக்கல்யாணம் பார்த்தேன். அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோ நீங்கள் இதுக்கு முன்னாடி சிவன் பார்வதி திருக்கல்யாணம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் நிறைய என்னை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. பாய்.